செப்டம்பர் 14ஆம் தேதி 1949 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இந்தியாவின் தேசிய மொழி குறித்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தென்னகத்தைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் பேசினார். ஒரு மொழி இந்திய மொழியாக மட்டும் இருந்தால் போதாது, அம்மொழி இந்நாட்டின் பழமையான மொழியாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய மொழியையே இந்நாட்டின் தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டது. அக்கருத்தை ஏற்று அரசியல் நிர்ணய சபை தேசிய மொழி பற்றிய முடிவை எடுக்குமானால் ஒரு உண்மையை இச்சபை முன்பு துணிவோடு கூற விரும்புகிறேன். இந்த நாட்டு மண்ணில் பேசப்பட்ட மொழிகளில் மிகவும் பழமையானதும் ஆரம்ப காலத்திலிருந்து பேசப்பட்டு வரும் மொழியாகவும் இருப்பதும் தமிழ்தான். எனது கூற்றை எந்த வரலாற்று ஆசிரியராலும் மறுக்க முடியாது, எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளராலும் எதிர்க்க முடியாது. உயர்தரமான இலக்கிய வளங்களும் நயங்களும் நிறைந்த மொழி தமிழ். இது எனது தாய்மொழி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மொழியை நான் நேசிக்கிறேன். அம்மொழியை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். பழமையான மொழியைத்தான் இந்நாட்டின் தேசிய மொழியாக்க வேண்டுமென்றால் இந்தியாவின் தேசிய மொழியாக தமிழைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குரல் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் என அழைக்கப்படும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவர் முகமது இஸ்மாயிலுடையது. காயிதே மில்லத் என்றால் சமூகத்திற்கு வழிகாட்டும் தலைவர் என்று பொருள். 1896ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி திருநெல்வேலி பேட்டை பகுதியில் பிறந்த காயிதே மில்லத்தின் தந்தை பெயர் மௌலவி மியாக்கான் ராவுத்தர், தாயின் பெயர் முஹையீதீன் பாத்திமா. காயிதே மில்லத்தின் தந்தை திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னருக்கு ஆடை விற்பனை செய்பவராகவும் இஸ்லாமிய மார்க்க அறிஞராகவும் திகழ்ந்தார். தன்னுடைய 7ஆம் வயதில் தந்தையை இழந்த காயிதே மில்லத் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சில இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஆங்கிலேயர்களை முழுமையாக புறக்கணிக்கும் வண்ணம் ஃபத்வா ஒன்றை பிறப்பித்தனர். அந்த ஃபத்வாவின் படி ஆங்கிலம் இஸ்லாமியர்களுக்கு ஹராம் என்றும் இஸ்லாமியர்கள் யாரும் அந்த மொழியை கற்றுக்கொள்ளக் கூடாது என்ற கருத்து உருவானது. இதனால் அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஆங்கிலேய மொழிக்கல்வியை தவிர்த்து வந்தனர். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் தேவிக்குளத்தையும் பீர்மேடையும் தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதற்கு முந்தைய தேர்தலில் அந்த பகுதி மக்கள் தமிழக பகுதிகளில் பெரும்பான்மையாக ஓட்டளித்ததை சுட்டிக்காட்டிய காயிதே மில்லத் இந்த கோரிக்கையை வைத்தார். சொல்லப்போனால் காயிதே மில்லத்திற்கு தமிழகத்தை விட கேரளாவில் தான் செல்வாக்கு அதிகம். அதை குறித்து கவலைப்படாமல் தமிழகத்திற்கான குரலாக பாராளுமன்றத்தில் ஒலித்தார் அண்ணா. அவருடைய ஆட்சி காலத்தில் 1968ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டின் தமிழ் அரங்கிற்கு காயிதே மில்லத்தை தலைமையேற்க செய்தார். உலகத் தமிழ் மாநாட்டில் காயிதே மில்லத் ஆற்றிய உரை அனைவரையும் கவரும்படி அமைந்தது. பழந்தமிழர் நாகரிகம் குறித்தும் பண்டைய தமிழர்களுக்கு அரபு நாடுகளுடன் உள்ள உறவு பற்றியும்